ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, உனக்காக இந்த அப்பன் முருகன் கனி கொண்டு வந்திருக்கிறேன் அல்லவா? இந்த எலுமிச்சை கனி போலவே உன் வாழ்க்கையை நீ மங்களகரமா, மகிழ்ச்சியா, சந்தோஷமா, சிறப்பா, பேரும் புகழும் பெற்று நிறைவாக வாழும்படி செய்ய போறேன். அதுக்காக நீ நல்லபடியா வாழ போற, இந்த கனி போல மகிழ்ச்சியாய் மங்களகரமா இருக்க போறன்னு சொல்றதற்காகவே எலுமிச்சை பழத்தை உன்னை தொடச் சொன்னேன். இதை தொட்டதின் மூலமாக நீ வாழ்க்கையை அளவில்லாத ஆனந்தத்தோட மகிழ்ச்சியோட வாழும்படி உனக்கான எல்லா விஷயங்களையும் செய்யதான் வந்திருக்கேன் என் செல்வமே. ஒரு மனுஷன் ஜெயிச்சு வாழ்க்கையில உயர்ந்து நல்ல நிலைமைக்கு வரணும்னா அவனை சுற்றி இருக்கக்கூடிய ஏளனங்களையும் எதிர்ப்பான மனிதர்களையும் எல்லாவற்றையும் கடந்து வந்துதான் ஆகணும். கேலி, கிண்டல், நக்கல், ஏளனம், எதிர்ப்பு என அனைத்தையும் நீ கடந்து வரும்போதுதான் வாழ்க்கையில உனக்கான சிறப்பான அங்கீகாரம் கிடைக்கும் என் செல்வமே. இந்த உலகமே உன்னை குறை சொன்னாலும், ஊரே உனக்கு எதிராக நின்றாலும், உன்னை நீ உத்தமனாக நினச்சிக்கிட்டு உன்னை படைச்சவனுக்கு உண்மையாக இருந்தா போதும். யாருக்கும் பயந்தோ படிந்தோ அடிபணிஞ்சு போக வேண்டிய அவசியம் இல்லை. நீயாக உனக்கு பிடிச்ச விஷயங்களை நீ உனக்கு பிடிச்ச விதமாகவே செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. உன் வாழ்க்கைய உனக்கு பிடித்த விதத்தில் வாழ்வதற்காக தான் நான் உன்னை படைச்சிருக்கனே தவிர அடுத்தவங்க இஷ்டத்துக்கு உன்னை ஆட்டி படைக்கும்படியாக நீ ஒருபோதும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என் செல்வமே. எப்போதுமே எல்லா விஷயங்களையும் உன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும், உன் கைக்குள்ள வச்சுக்கணும்னு நினைக்காத. பல விஷயங்கள் உனக்கு சொந்தமில்லாததாக, உன் கட்டுப்பாட்டை மீறியதாக இருக்கும்போது அதையும் இழுத்து பிடிச்சி வச்சுக்கணும்னு நினைக்கும் போது உன் வாழ்க்கையில் துன்பங்கள் வருது. அதனால் எந்த விஷயமா இருந்தாலும் அதை அதன் போக்கில் அதன் பாத்திரத்தில் அப்படியே விட்டுடு. யார் எதுவாக இருக்காங்களோ அப்படியே இருக்கட்டும். உன் வாழ்க்கையில் எது நடக்குதோ அதையும் அதன் போக்கிலேயே விட்டுவிடு. அப்போதுதான் தானாகவே அது உன் வழிக்கு வந்து உனக்கான நல்ல விஷயங்கள் நடக்கும். ஆணவத்தாலும் அகங்காரத்தாலும் ஒரு மனிதன் தன் வாழ்க்கையை முழுமையாக அனுபவித்து வாழ்ந்ததா சரித்திரமில்லை. நீயும் எப்போதும் நான் தான் பெருசு, எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் சொல்கிறது தான் சரின்ற இந்த ஆணவத்தையும் அகங்காரத்தையும் தொலைச்சிட்டு இருக்கக்கூடிய வாழ்நாட்களை அன்போட நேசித்து ரசித்து வாழ பழகு. அகங்காரம் இருக்கும் மனிதர்கள் எல்லாம் வாழ்க்கையில் உயர்ந்த விஷயங்களை அடியோடு இழந்தவர்களாக இருப்பாங்க. நீ எதையும் இழந்துடக்கூடாது. உன் வாழ்க்கையை நல்லபடியாக வாழணுங்கிறதுக்காக தான் இந்த முருகன் இதையெல்லாம் உன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ யாருக்காக எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்கிறியோ, எல்லாத்தையும் அவங்களுக்காக விட்டு கொடுத்து தியாகம் செய்கிறியோ, அவங்களே ஒரு நாளைக்கு நீ எனக்காக எதுவும் செய்யணும்னு நான் உன்னை கட்டாயப்படுத்தலையே, நீ இதெல்லாம் செய்யணும் உன்கிட்ட யார் வந்து கேட்டதுன்னு நீ செஞ்சதை கொஞ்சம் கூட மதிக்காமல் உன்னை அலட்சியப்படுத்தி கேள்வி கேட்கும் சூழ்நிலை வரலாம். யாருக்காகவும் நீ எதுக்காகவும் பெருசாக கஷ்டப்படாத. உன் வாழ்க்கையில் உனக்கு மனநிறைவையும் மகிழ்ச்சியும் செய்யக்கூடிய கொடுக்கக்கூடிய வேலைகளை மட்டும் செஞ்சா போதும் என் செல்வமே. இந்த உலகத்தில் உனக்காக 1000 உறவுகளும் நட்புகளும் இருப்பது பெருசில்லை. 1000 பேர் உனக்கு எதிராக இருக்கும்போது உனக்கு ஆதரவாக வந்து நிற்கக்கூடிய ஒரு நபரோ ஒரு உறவோ இருந்தாலே அதுதான் மிகப்பெரிய அற்புதமான அழகான விஷயமா இருக்கும். அப்படி எந்த சூழ்நிலையிலையும் உன்னை விட்டு பிரியாத, உனக்காக நல்லதை மட்டுமே நினைக்கக்கூடிய ஒரு நபரை உன் கூட வச்சுக்கோ. நீ திரும்ப திரும்ப பெற முடியாத விஷயங்களை சொல்வதில் இருந்து உனக்கு எதுவும் கிடைக்க போகிறதில்ல. எது கிடைக்குதோ அதை ஏற்றுக்கோ. அதை புரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு உன் வாழ்க்கையை சிறப்பாக வாழணும்னு முயற்சி செய். இந்த அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருந்து நீ ஆசைப்படுற அனைத்தையும் நிச்சயமாக உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். இந்த உலகத்தில் அன்பு மட்டும்தான் உண்மையானது. ஆனால் அந்த அன்பை பெறக்கூடிய மனிதர்கள் உன்னை உண்மையாகவே நேசிப்பவர்களாக இருந்தால் நல்லது. நீ அன்பு கொடுக்குற வரைக்கும் அதை ஏற்றுக்கிட்டு உன் மேலே உண்மையான அன்பும் பாசமும் கொண்டாத மனிதர்களாக அவர்கள் இருக்கும்போது உன்னுடைய அன்பு அங்கே பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் என் செல்வமே. ஏன்னா எப்படி சொல்கிறேன்னா, நீ எல்லாருக்கும் நல்லது தான் செய்கிற. நல்லது செய்கிறது நல்ல விஷயமா இருந்தாலும் ஒரு கெட்டவங்களுக்கு நீ நல்லது செய்யும்போது அது பிரயோஜனம் இல்லாததாக போய்விடும் அல்லவா? வாழ்க்கையில் எப்போதும் அடுத்தவங்களுக்கு விட்டு கொடுத்தே வாழ பழகாதே. ஏன்னா ரொம்ப விட்டு கொடுத்தே வாழ்ந்துக்கிட்டு இருந்தீன்னா
என்னைக்காவது ஒரு முறை நீ விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லும்போது அதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. எல்லா விஷயங்களிலும் எப்போதுமே ஒரு அளவோடு இருப்பது தான் உனக்கும் உன் வாழ்க்கைக்கும் அழகாக இருக்கும். அது விட்டு கொடுத்து போகிறதா இருந்தாலும் சரி, அன்பு பாசம் நம்பிக்கை வைப்பதாக இருந்தாலும் சரி, அளவோடு இருந்தீனா உன் வாழ்க்கை அழகானதாக இருக்கும் என் செல்வமே. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனுக்கும் காலையில் சூரிய உதயங்கிறது அவனுக்கு கிடைச்ச மண்ணொரு வாய்ப்பாக தான் நினைக்கணும். இந்த நாள் உனக்கு விடிஞ்சிருக்குன்னா இன்னைக்கு நீ செய்யக்கூடிய பல செயல்கள் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. எல்லா செயல்களையும் நீ சிறப்பாக செஞ்சு உன் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணுன்ற நம்பிக்கையோட முயற்சி செய்ய தயாராக என் செல்வமே. எவ்வளவு இருளான பிரச்சனை வந்தாலும், எவ்வளவுதான் கஷ்டங்களும் துன்பங்களும் உன்னை துரத்தி அடித்தாலும், மறுபடியும் நீ முயற்சி செஞ்சினா உன்னால் வாழவும் வளரவும் புதுசாக உன் வாழ்க்கையை தொடங்கவும் முடியும். இந்த முருகனின் துணை உனக்கு இருக்கும்போது ஏன் ஆசீர்வாதத்தை பரிபூரணமாக பெற்ற நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். கோபத்தை கையில் வச்சுக்கிட்டு இருக்குது அடுத்தவங்க மீது எரிய நினச்சி கொதிக்கும் நிலக்கரியை கையில் எடுப்பதற்கு சமம். உன்னுடைய கோபம் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் உனக்கு எந்த நல்லதையும் செய்ய போகிறதில்லைன்றதை புரிஞ்சுக்கோ. கையில் சூடான கரியை எடுத்தினா எப்படி அது கையை சுட்டுடுமோ, அதே போல தான் நீ அடுத்தவங்க மேலே கோபப்பட்டு கோபத்தை உனக்குள்ளே எடுத்து கொள்ளும்போது அந்த கோபமே உன் வாழ்க்கையில் உன்னுடைய பிரச்சனைகளுக்கு காரணமாக அமைஞ்சிடும் என் செல்வமே. இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் நீ தெய்வீகமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டினா எதையுமே உன்னால் வெறுக்க முடியாது. முடிஞ்ச அளவுக்கு எல்லா உயிர்களையும் ஜீவராசிகளையும் எல்லா மனிதர்களையும் நேசிக்க பழகு. எல்லா மனிதர்களுமே இரட்டை தன்மையோட 2 வகையான குணம் உள்ளவர்களாக, இரட்டை வேடம் கொண்டவர்களாக, ஒவ்வொரு இடத்திலும் இடத்துக்கு ஏற்றாற் போல நடந்து கொள்ளக்கூடியவர்களாக தான் இருப்பாங்க. ஆனால் இவங்க ஏன் இப்படி அவங்க ஏன் இப்படின்னு யோசிக்காம நீ உன் வாழ்க்கையை எல்லா நாளும் மகிழ்ச்சியாக வாழ தயாராகு. உனக்கு அழுக வரும் மாதிரி இருக்கும் போதும், உனக்கு கவலைகள் நிறைஞ்சு கண்ணீர் வர தயாராக இருக்கும் போதும், யாரையாவது உன் கூட வச்சுக்கிட்டா உனக்கு ஆறுதலாக இருக்கும்னு தோணுச்சுன்னா அப்படிப்பட்டவர்கள் யாருன்னு முதல்ல கண்டுபிடி. எந்த சூழ்நிலையிலையும் உனக்கு ஆறுதல் சொல்ல தயாராக இருக்கும் அந்த நல்ல மனிதர் உன் வாழ்க்கையில் இருந்தாங்கன்னா உனக்கு அதைவிட பெரிய இன்பம் எதுவும் கிடையாது என் செல்வமே. எப்போதும் எந்த சூழ்நிலையிலையும் உனக்கு ஆறுதல் சொல்ல ஒருத்தரை உனக்காக தயார் பண்ணி வச்சுக்கோ. எதை நினச்சி கண்ணீர் வடிக்கிறியோ அதன் மூலமாகவே உனக்கு ஆறுதல் கிடைக்கும். நீ இழந்த அனைத்தையும் விட இப்போ இந்த முருகன் உனக்காக அனைத்தையும் மிக பெரிய அளவில் உன் வாழ்க்கையில் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். இழந்ததையே மட்டும் நினச்சி பெருசாக வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காத. இழந்ததை போலவே பல விஷயங்களை நீ புதுசாக பெறவும் தயாராக இரு. என்ன நடந்தாலும் எல்லாத்தையும் கடந்து போகிறது தானே வாழ்க்கை. கவலைகளையும் கஷ்டங்களையும் அவமானங்களையும் தோல்விகளையும் தேவையில்லாத உன் மேலே போடக்கூடிய பழி பாவங்களையும் உனக்கு இழைக்கப்படும் துரோகங்களையும் நீ ஏமாற்றம் அடைந்ததையும் மற்றவங்க உன்னை கேலி கிண்டல் பண்ணதையும் அனைத்தையும் கடந்துதான் வாழ்க்கையை வாழணும் என் செல்வமே. யாருடைய வாழ்க்கையிலாவது இது எதையுமே பார்க்காம வாழ்ந்திருக்காங்கன்னு நீ சொல்ல முடியாது. எல்லார் வாழ்க்கையிலையும் இந்த அவமானமும் தோல்வியும் பழியும் ஏமாற்றமும் துரோகங்களும் கேலி பேச்சுக்களும் வந்து தான் போயிருக்கும். இதை கடந்து போகாம யாருமே வாழ்க்கையை ஜெயிக்க முடியாதுங்கிற உண்மையை நீ புரிஞ்சுக்கிட்டு இது உன் வாழ்க்கையில் வரும்போது அதை ஏற்றுக்கிட்டு சமாளிக்கிற வித்தைய கற்றுக்கோ என் செல்வமே. எதை எப்படி சமாளிக்கணுங்கிறத தானே நானும் உனக்கு தினமும் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கேன். அமைதியாக பொறுமையாக நிதானமாக எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணுன்ற விஷயத்தை புரிஞ்சுக்கோ. உன்னுடைய சூழ்நிலையை பொறுத்து தான், உன்னுடைய சந்தர்ப்பங்களை பொறுத்து தான் ஒவ்வொரு விஷயமும் உன் வாழ்க்கையில் அழகாகவும் எரிச்சலாகவும் இருக்குது. உதாரணத்துக்கு பள்ளிக்கூடத்தில் எப்போதும் அடிக்கக்கூடியது ஒரே மணி யோசை தானே. அதுவே காலையில் அடிக்கும்போது அந்த பள்ளி மணி யோசை பிள்ளைகளுக்கு எரிச்சலாக இருக்கும். மாலையில் 4 மணிக்கு அடிக்கும்போது அதே பள்ளி மணி யோசை குழந்தைகளுக்கு இனிமையாக
சந்தோஷத்தை தரக்கூடியதாக இருக்கிறதல்லவா? அப்படிதான் விஷயம் என்னவோ ஒன்று தான், அதை பார்க்கக்கூடிய விதமும் அதை எதிர்கொள்கிற சந்தர்ப்ப சூழ்நிலைனா மனிதர்களுக்கு எப்போதும் மகிழ்ச்சியையும் துக்கத்தையும் தருவதாக இருக்கு. நீ எப்போதும் உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அது ஏதோ நல்லதுக்கு தான் நடக்குதுன்னு நினச்சிக்கிட்டினா எதுவுமே உனக்கு துக்கமாகவோ கஷ்டமாகவோ எரிச்சலை தருவதாகவோ இருக்காதல்லவா? எல்லாரையும் மன்னிக்க தயாராகு. சில பேர் மன்னிக்க கூட தகுதியானவர்களாக இல்லாமல் இருக்கலாம். அப்படி உனக்கு பிடிக்காத, உனக்கு பிடிக்கவே வேண்டாவே விரும்பாத செயல்களை மற்றவர்கள் செய்யும்போது அவர்களை மன்னிச்சு அவர்களை கடந்து வரக்கூடிய ஆளாக நீ இருந்தீனா அமைதி தானாகவே நிம்மதியாக உன் வாழ்க்கையில் வந்து சேரும் என் செல்வமே. எந்த ஒரு விஷயத்தையும் இது இப்படி தான் நடக்கணும்னு நிர்பந்தமாக எதிர்பார்க்கறது மனித இயல்பு. உன் வாழ்க்கையில் எல்லாமே உன் கைகளுக்குள்ள, உன் கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லைங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. சில விஷயங்கள் நீ நினச்சதற்கு மாறாக எதிராக நடந்தாலும் அதையும் ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவத்தை வளர்த்துக்கோ. ஒன்றுமில்லாத சின்ன சின்ன விஷயங்களை கூட இது இப்படி தான் நடக்கணும்னு எதிர்பார்த்து அது நடக்காத போது மன உளைச்சலும் அழுத்தமும் நீ உனக்குள்ள வச்சுக்க வேண்டாம் என் செல்வமே.